அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காளியம்மாளுக்கு ஏத்த ஒரு இடத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் அப்படின்னு சீமானவர்கள் தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்த முழு விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வீரியமாகவும் வேகமாகவும் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சமயத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என்ன பரிந்துரை பண்றாங்க அப்படின்னா, இதுதான் காளியம்மாளை துணைத் தலைவர் ஆக்கிறதுக்கு ரொம்பவே சரியான ஒரு தருணம் அப்படின்னும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு ஹாட் நியூஸ் இன்னமும் வெளியே வராமல் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழலில் நீங்கள் ஒரு துணைத் தலைவர் அப்படின்ற பதவியை ஒரு நபருக்கு அறிவிச்சிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவும், அதுலேயும் நீங்கள் காளியம்மாளை துணைத் தலைவராக ஆக்குனீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி பல பேருடைய கவனத்தை நாம் தமிழர் கட்சி பக்கம் ஈர்க்கும் அப்படின்னு மூத்த நிர்வாகிகள் பல பேர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அறிவுரையாகவும் பரிந்துரையாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் தான் சீமானவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, மூத்த நிர்வாகிகள் சொல்லுவதை பல இடங்களில் கேட்டிருக்கக்கூடிய சீமான் இந்த இடத்துலையும் கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த போது ஆனால் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காளியம்மாளுக்கு உரிய ஒரு இடத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன் அப்படின்னும், ஆனால் அது எப்போ தரணும், எந்த ஒரு சூழ்நிலை தரணும் அப்படின்றத நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு திட்டவட்டமாக சீமானவர்கள் தெரிவிச்சிருக்காரு. செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பல பேருக்கு தெரியற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாளாகவே சீமானுக்கு வரக்கூடிய மெசேஜ்ல இருந்து சீமானுக்கு வரக்கூடிய கால்ஸ் வரைக்குமே காளியம்மாள் குறித்த அப்டேட் தான் மக்கள் அனைவருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால சீமானவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பொது வெளியில சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாளா இல்லாம தற்போது காளியம்மாளை துணைத் தலைவர் ஆக்கியே தேரணும் அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அறிவுரையாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பின்னணியில என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏற்கனவே காளியம்மாளை கட்சியிலிருந்து எப்படியாவது நீங்க வைக்கணும் அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் மோதல் உருவாக்குறதுக்காகவே இப்படி ஒரு சூழலை உருவாக்குறாங்களா அப்படின்னு இன்னொரு பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிர்வாகிகள் கேள்வியாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து சாட்டை துரைமுருகன் அவருடைய வலைவொலியிலே கூட எங்க அண்ணனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், கட்சியில என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு, நீங்க யாருமே அவருக்கு அறிவுரையே கொடுக்க தேவையில்லை அப்படின்னும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு கட்சியை தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்தினதுக்கு முழுக்க அண்ணனுடைய உழைப்பு மட்டும் தான் காரணம் அப்படின்ற காரணத்தினால அவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்ம யாருமே பெரியவங்க கிடையாது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா சீமானுடைய தரப்புல இருந்து பேசியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், கொஞ்ச நாளாகவே காளியம்மாள் குறித்து வரக்கூடிய செய்திகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.